Hi பசங்களா, welcome back to part 2 of Max Sets chapter. இதுல வந்து நம்ம ரெண்டாவது பாகம் first partல நம்ம வந்து setsனா என்னன்னு பார்த்தோம், various type of sets ஓட examples பார்த்தோம், roster formனா என்ன, set builder formனா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து சில practice questions பண்ணிட்டு இன்னும் நிறைய concepts கத்துக்கலாம் வாங்க. Okay, so ஒரு செட் கொடுத்திருக்காங்க, write the set A in set builder formனு சொல்லிருக்காங்க. இந்த செட் roster formல இருக்கு, ஏன்னா இதோட numbers ஓப்பனாவே காமிச்சிருக்காங்க, அதனால இது roster formல set builder form மாத்த சொல்றாங்க. So எப்படி பண்ணலாம்? இந்த செட்டை பாருங்க. செட் A வந்து 1, 4, 9, 16, 25 அப்படிங்கிற மாதிரி numbers இருக்கு இதுக்குள்ள. இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகலாம். 1 வந்து 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் என்னது 9, 4 ஸ்கொயர் என்னது 16, 5 square என்னது 25, இப்படி போயிட்டே இருக்கு. So actually இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தானே 1 2 3 4 5 6 7 8. ஸோ நேச்சுரல் நம்பர் செட்டோட அத்தனை ஸ்கொயர்ஸும் இந்த செட் ஏக்குள்ளார இருக்கு. அதுதான் நம்மளுக்கு நல்லா புரிய வருது. ஸோ இதை எப்படி செட் பில்டர்ல எழுதுறது? செட் பில்டர்னா என்ன? டெஃபினிஷன் மூலியமா இந்த செட்டை வந்து டினோட் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் பர்ஃபெக்ட் ப்ரிசைஸ் டெஃபினிஷன் கொடுக்கணும், அதான் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ ஏங்கிற செட் வந்து என்ன மாதிரி செட்டுனா அதுக்குள்ள ஒன்லி எக்ஸ் அப்படிங்கிற மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கலாம். எந்த மாதிரி எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா such that x is a square of a natural number. ஏன் natural number? Why not integers? ஏன்னா இன்டிஜர்ஸ் வந்து ஜீரோவையும் இன்க்ளூட் பண்ணும், நெகட்டிவ் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்ணும். அதோட ஸ்கொயர்ஸ்லாம் இங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஒன்லி பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இந்த செட் ஏக்குள்ள இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதனால நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரா இருந்ததுன்னா அந்த எக்ஸ் வந்து இந்த செட் ஏக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்மளால இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதான் வந்து இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் செட் பில்டர் ஃபார்ம்ல. இன்னொரு வழியா நம்ம என்ன எழுதலாம்னா this is equal to again எல்லா எக்ஸும் இதுக்குள்ள இருக்கும் such that the x is equal to n square where n is actually a natural number. N belongs to the set of natural numbers. Capital bolded n. Capital bolded n ங்கிறது natural number set. So இந்த n வந்து இந்த natural number set குள்ளார இருந்ததுன்னா அந்த n square பண்ணீங்கன்னா அந்த x is equal to n square னு நம்ம சொன்னோம்னா அந்த x வந்து இந்த a ஓட மெம்பரா இருக்க முடியும். அதாவது நம்ம இங்க மேல எழுதியிருக்கிற அதே விஷயத்தோட ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் இது. அதை ராஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா இப்படி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் அப்படி என்ன எக்ஸைட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு வீடியோ கேம் மாதிரியோ ஒரு பசில் மாதிரியோ பார்க்கலாம். ஏன்னா நீங்க அதை பார்க்க உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் தெரியும், சில பர்டிகுலர் ட்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி லோக்கி யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை படத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணலாம்ல, ஒரு சில சம்பவங்களோ ஒரு சில இன்சிடென்ட்ஸோ வச்சு. என்னடா நான் வந்து ஏதோ படத்தை வந்து மேக்ஸ் கூட கம்பேர் பண்றேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மேக்ஸ்லயும் இந்த மாதிரி சில ஹிடன் ஹிண்ட்ஸ் அண்ட் பசில்ஸ் இருக்கும். அது நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செமையா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஃபிராக்ஷன்ஸா இருக்கு. இது ராஸ்டர் ஃபார்ம்ல தான் எழுதி கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஓப்பனா நம்பர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. பாருங்க செட்ல என்ன இருக்குன்னு. ரைட் திஸ் செட் இன் செட் பில்டர் ஃபார்ம்ங்கிறது தான் நம்ம கொஸ்டின். எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6, 6/7. கிளியரா இது வந்து ஒரு பேட்டர்ன் உள்ள ஒரு செட்டு தான். செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும்னாலே நம்ம பேட்டர்னை கண்டுபிடிச்சாதான் அதை டிஃபைன் பண்ணி ப்ராப்பரா எழுத முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ இந்த செட்டை வந்து நான் வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், இந்த செட்டுக்கு ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, ஏ வந்து இந்த செட்டுனா லெட் நம்ம எப்படி எழுதலாம், லெட் ஏ ஈக்குவல் டு த செட் கிவன். ஓகே, இப்ப ஏ எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணும்? ஏ கண்டெயின்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் எக்ஸ். ஏன்னா ஸ்மால் லெட்டர்ல தானே எலிமெண்ட்ஸ் நம்ம காமிக்கணும், ஜெனரலைஸா நம்ம எழுதணும், ஜெனரலா எழுதணும். ஸோ ஏ கண்டெயின்ஸ் ஆல் சச் எக்ஸ் வேர் எக்ஸ் எந்த மாதிரி ஒரு விஷயம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஒய் பிளஸ் 1. ஏன்னா இங்க பாருங்க y மட்டும் 1 இருந்ததுன்னா y plus 1 2, 1/2. y 2 இருந்ததுன்னா y plus 1 3, 2/3. ஸோ y divided by y plus 1 அந்த மாதிரி தானே இருக்கு இங்க இருக்கிற அத்தனை விஷயமும். 3/4 வந்து y வந்து 3 இருந்ததுன்னா y plus 1 4. ஸோ இதான் 3/4. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பரையும் இங்க செட்ல எழுத முடியும். ஆனா வந்து y வந்து 6க்கு மேல போகக்கூடாது. ஏன்னா வந்து y வந்து 6 இருந்ததுன்னா நம்ம y divided by y plus 1 வந்து 6/7 ஆயிரும். y 7 இருந்ததுன்னா இது வந்து 7/8 ஆயிரும். ஆனா 7/8 அப்படிங்கிற ஒரு மெம்பர் வந்து இந்த செட்லயே கிடையாது, does not belong to A.
அதனால வந்து 7 by 8 நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸாக்ட் டெஃபினிஷன்ல நம்ம y வந்து up to 6 வரைக்கும் தான் இருக்கலாம். So wherein y is a natural number. அது ஏன் நேச்சுரல் நம்பர் சொல்றேன் and y belongs to the set 1 up to 6. okay இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம 1 up to 6 வந்து இப்படி காமிக்கலாம் இந்த பிராக்கெட்ல. அதுவும் ஏன்னு சொல்றேன். ஆனா இதான் நம்மளுக்கு ஆன்சர். அதாவது எல்லா x wherein x is equal to y divided by y plus 1. ஆனா y வந்து 1 2 3 4 5 6 மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இந்த டெஃபினிஷனை இதுக்குள்ள அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மெம்பர் ஆஃப் தி செட்டும் கிடைச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட செட் பில்டர் ஆன்சர். இப்போ நான் சொல்றேன் ஏன் வந்து இப்படி எழுதியிருக்கேன் ரைட் சைட்ல. y is a natural number. ஏன்னா வந்து y வந்து 1.5 இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் வந்து 1.5 divided by 1.5 plus 1 that is 2.5 ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மெம்பர் ஏல இருக்கா, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கா ஏல? இல்ல. ஸோ அது ஹோல் நம்பரா மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி 0 அப்படிங்கிற மெம்பரும் இங்க கிடையாது. y 0வா இருந்ததுன்னா 0 divided by 1 வந்து 0. 0வும் ஏல கிடையாது. ஸோ y வந்து 1 2 3 4 5 6 மட்டும்தான் இருக்கலாம். அதனால வந்து 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஹோல் நம்பர்ஸ். அதுதான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதனாலதான் நேச்சுரல் நம்பர் செட்டா இருக்கணும். y வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கணும் and y வந்து 1 to 6 குள்ளார இருக்கணும் including 1 and 6. சோ நம்ம இப்படி போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டோம்னா 1 6 இன்க்ளூடட் கிடையாது. ஆனா வந்து 1 க்கும் 6 க்கும் நடுவுல இருக்கிற அத்தனை நம்பரும் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ்க்ளூஷனரி பிராக்கெட் இது பேரு. So நான் வந்து y belongs to இந்த exclusionary bracket 1 plus 6 னு போட்டேன்னா 2 3 4 5 மட்டும் தான் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். சோ என்னோட எலிமெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன கிடைக்கும்னா 2 by 3 3 by 4 4 by 5 5 by 6 மட்டும் தான் கிடைக்கும். இந்த எலிமெண்ட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன், இதுவும் இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன், தப்பு பண்ணிருப்பேன். ஓகே, செட் பில்டர் நோட்டேஷன் ப்ராப்பரா எழுதணும்னா எல்லா எலிமெண்ட்டும் பர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கிடைக்கணும். சோ இந்த பிராக்கெட் பேரு இன்க்ளூஷனரி பிராக்கெட். சோ y belongs to 1 and 6 included அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 2 3 4 5 6 எல்லா நம்பர்ஸும் வந்துரும் இதுல. சோ நம்மளுக்கு 1 by 2 கிடைக்கும், 2 by 3 கிடைக்கும், up to 6 by 7 எல்லா நம்பர்ஸும் கிடைச்சிரும். சோ இந்த ராஸ்டர் ஃபார்மும் செட் பில்டர் ஃபார்மும் மேட்ச் ஆயிரும். அதனால தான் இந்த இன்க்ளூஷனரி பிராக்கெட் இங்க எழுதுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, எல்லாமே ஒரு லாங்குவேஜ் தான், மேக்ஸே ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, இந்த தடவை ஃபார் a சேஞ்ச் ராஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு. So why is this set builder form? இது ஏன் set builder formனு பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெஃபினிஷன் இருக்கு இந்த செட்டுக்கு. இத வந்து வேற மாதிரி மாத்த சொல்றாங்க. டைரக்டா நம்பர்ஸ் என்னென்னலாம் இந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு எழுத சொல்லிருக்காங்க. So write this set in the raster form. இந்த செட்டை எப்படின்னு படிக்கலாம். x such that x is a positive integer and x square is less than 40. இந்த மாதிரி எல்லா xம் இந்த செட்ல பிலாங் ஆகும் அப்படின்னு எழுதிருக்காங்க. x square less than 40 இருக்கணும். அதே சமயத்துல x வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? -2 -3 -4 -1 0 and பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 4 5 இதெல்லாம் தான் இன்டிஜரோட செட். சோ அதுல வந்து நம்ம நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். -1 -2 -3 எல்லாம் தூக்கி போட்டுறலாம். இப்போ வந்து 0 வந்து பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது, அதையும் ஃபர்கெட் பண்ணிடலாம். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதெல்லாம் தான் நம்மளோட செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதுல வந்து இத ஸ்கொயர் பண்ணனும். சோ இந்த x வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், அத ஸ்கொயர் பண்ணனும். ஆனா ஸ்கொயர் பண்ணா கூட அந்த நம்பர் வந்து 40 க்கு கீழ இருக்கணும். சோ 1 ஸ்கொயர் என்னது 1, 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் என்னது 9 எழுதிட்டே போலாம். அப்படி பார்த்தோம்னா 4 ஸ்கொயர் என்னது 16 இதெல்லாம் நமக்கு தெரியணும் மனப்பாடமா 10thல. சோ தெரியலனா இன்னொரு ரிவைஸ் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் என்னது 25, 6 ஸ்கொயர் என்னது 36. ஓகே, 7 ஸ்கொயர் என்னது 49, 7 sevens are 49. so இது 40 க்கு மேல போயிடுச்சு. so இது வந்து இந்த x square is less than 40, strictly less than 40. இந்த ரூலை ஒபே பண்ணல, அதனால இது வந்து not part of the set. ஆனா இது வரைக்கும் everything is part of the set. எது part of the set? 25 36 part of the set இல்ல. எந்த x நம்ம ஸ்கொயர் பண்ணுவோமோ அந்த x is a part of the set. புரிஞ்சுதா? so 5 is a part of the set, 6 is a part of the set. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே part of the set. இந்த ரைட் சைடுல இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட், அதெல்லாம் part of the set கிடையாது. all x such that x square is less than 40. so இந்த 1 2 3 4 5 6 தான் part of the set. ஆன்சர் என்னது 1 2 3 4 5 6. அதனால தான் இந்த x members of the set. இதான் ராஸ்டர் ஃபார்ம். ஓகே,
இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற ஒரு செட்டை ராஸ்டர் ஃபார்ம்லேயே நம்மளுக்காக அழகா அல்வா மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து fill in the blank பண்ண சொல்றாங்க. இந்த இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து பிலாங் டு ஏவா நாட் பிலாங் டு ஏவான்னு. இதான் பிலாங்கோட சிம்பிள், இதான் நாட் பிலாங்கோட சிம்பிள். ஸோ ஃபில் பண்ணலாம் வாங்க. நீங்களே வேணா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க நோட் புக்ல ஃபில் பண்ணிடுங்க, அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 5 வந்து பிலாங்ஸ் டு ஏயா இல்லையா? 5 இருக்கே ஏக்குள்ள, ஸோ டெஃபினெட்லி பிலாங்ஸ். 8 வந்து belongs to A இல்ல 1 2 3 4 5 6 8 காணோம், so does not belong. 0 does not belong. 4 yes belongs. 2 yes belongs. 10 இல்லையே இந்த செட் குள்ளேயே இல்லையே 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் இருக்கு, so does not belong. ஓகே, இதான் நம்ம ஆன்சர்ஸ். இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங் செட்டை பார்க்கலாம். செட் பில்டர் நோட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க ஒரு டெஃபினிஷன். B has all elements X such that X is a student who saw the video as well as did not see this YouTube video. Who saw as well as did not see. அதாவது இந்த யூடியூப் வீடியோவை பார்த்தும் பார்க்காம ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, அவங்களாம் தான் நம்ம எக்ஸ், அவங்களாம் தான் இந்த செட் பில ஒரு மெம்பர் அப்படின்னு எழுதியிருக்கு. சரி, யாராலையாவது பார்த்தும் பார்க்காம இருக்க முடியுமா ஒரு யூடியூப் வீடியோவை? அந்த மாதிரி யாராவது இங்க இருந்தீங்க வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை. ஆனா நான் நம்புறேன் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு. ஸோ ஈதர் நீங்க பார்த்திருப்பீங்க இல்ல நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க, ரெண்டுமே பண்ணிருக்கவே முடியாது ஒரே டைம்ல அப்படின்னு நான் அசியூம் பண்றேன். அதனால இந்த பி அப்படிங்கிற செட்டை வந்து நான் வந்து ஒரு எம்டி செட், யாருமே அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்றேன். இந்த செட்டுல மெம்பர்ஸே கிடையாது, பிளாங்க் செட். பிராக்கெட் ஆரம்பிக்குது, பிராக்கெட் முடியுது, உள்ள ஒரு எலமெண்ட்டும் இல்ல, ஒரு மெம்பரும் இல்லை. ஏன்னா ஈதர் வந்து ஒரு மனுஷன் இந்த வீடியோவை பார்த்திருப்பான் இல்ல பார்த்திருக்க மாட்டான், ரெண்டுமே பண்ண மனுஷன் இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இது எம்டி செட். இது இன்னொரு விதமா நம்ம எப்படி காமிக்கலாம்னா நல் செட் அப்படின்னு சொல்லலாம். நல் செட்னா இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு கோடு, இதுதான் நல் செட். சரியா? சோ இந்த பி வந்து ஒரு நல் செட் அப்படின்னு நான் சொல்றேன். இது பேர் தான் எம்டி செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எம்டி செட், ஒண்ணுமே இல்லை, இதுக்குள்ள மெம்பர்ஸே கிடையாது, இதுக்கு எலமெண்ட்ஸே கிடையாது. ஓகே, என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கோட உங்க ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நல்லா இருந்ததுன்னா தான் உங்க போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு நல்லா மார்க் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ எல்லா உலகத்துல இருக்க அத்தனை செட்டையும் எடுத்தோம்னா 3ஆ பிரிக்கலாம். ஒன்னு எம்டி செட்டு, செட்டுக்குள்ள யாருமே இல்லப்பா, ஒரு மெம்பர் கூட இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி செட்டு வந்து எம்டி செட்டு. அதை நம்ம இப்படி டினோட் பண்ணுவோம். எம்டி செட்ல என்ன மாதிரி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் எவ்ரி ஒன் who has seen and not seen this video. அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டும் பார்க்காம இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கலாமே. இதர் பார்த்திருப்பாங்க இல்லை பார்த்திருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து எம்டி செட். ஏன்னா யாருமே இந்த செட்ல பிலாங்கே ஆக முடியாது. இன்ஃபினிட் செட்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் ஆல் த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை. அதாவது நம்ம வானத்துல இருக்கிற அத்தனை நட்சத்திரத்தையும் நம்ம ஒரு செட்டில் போட்டோம்னா அது வந்து ஃபைனைட்டானு பார்த்தீங்கன்னா மேபி நாட். மேபி வந்து நம்மளுக்கு தெரியாத ஸ்டார்ஸ் கூட ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கலாம். அதனால நம்மளால என்னைக்குமே வந்து அத்தனை யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டாரையும் குவான்டிஃபை பண்ணி இந்த செட்டுக்குள்ள போட முடியாது. ஸோ முடிவே இல்லாத ஒரு செட்டு தான் வந்து இன்ஃபினிட் செட். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர் செட்டு நம்ம எடுத்தோம்னா அதுவும் ஒரு இன்ஃபினிட் செட் தான். ஏன்னா நம்ம 1 2ல ஆரம்பிக்கிறோமே தவிர டாட் 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 போடுறோமா, 1 2 3 டாட் 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 போடுறோமா நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு, போயிட்டே இருக்கும். எங்க முடியுது கடைசி நம்பர் எதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட் செட், அன்கவுண்டபிள், கவுண்டே பண்ண முடியாது, அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த செட்டுக்குள்ள. அப்புறம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எம்டி அண்ட் ஃபைனைட். அதாவது செட் ஆஃப் ஆல் இண்டியன்ஸ் அன்டில் திஸ் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, அதாவது இந்த க்ஷணம் இந்த நிமிஷம் வரைக்கும் பிறந்த அத்தனை இந்தியன்ஸும் நான் வந்து கவுண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னும் வந்து பர்டிகுலரா கவுண்டபிளா வைக்கிறதுக்கு கடைசி 100 வருஷத்துல பிறந்த இந்தியன்ஸ் அப்படிங்கிற செட் எடுத்தோம்னா அது வந்து நான் எம்டி. அதாவது அது வந்து டெஃபினெட்லி மக்கள் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பிறந்திருக்காங்க இந்தியால கடைசி 100 வருஷத்துல. அண்ட் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் பிறந்திருக்காங்க. அதாவது கவுண்ட் பண்ண முடியும் என்னால, இவ்வளோ மில்லியன் ஒரு இவ்வளோ பில்லியன் பீப்புள் தான் 100 வருஷத்துல பிறந்திருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா டெஃபினட்டா சொல்ல முடியும். அதனால இது வந்து ஒரு நான் எம்டி ஃபைனைட் செட். ஸோ எல்லா செட்டையுமே வந்து நம்ம இந்த 3 விதமா பிரிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எம்டி ஃபைனைட் செட்டுக்கு 1 2 3 அவ்வளவுதான், டாட் 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 எங்கேயுமே போடல, வெறும் 1 2 3 எழுதியிருக்கேன். இந்த செட்ல எக்ஸாக்ட்லி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னால கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃபைனைட் செட், முடிவு இருக்கு இதுக்கு 3 1 2 இதோட முடிஞ்சது இந்த செட். ஓகே, அண்ட் எம்டியும் கிடையாது, இதுல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே,
எல்லா இன்ஃபினிட் செட்டையும் நம்மளால ராஸ்டர் ஃபார்ம்ல காமிக்க முடியாது. அதாவது ராஸ்டர் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? டைரக்டா நம்பர்ஸ் அந்த செட்டுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸை காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் Z போல்ட் Z இன்டிஜர்ஸ் வந்து ஒரு இன்ஃபினிட் செட் தான். ஆனா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது -4 -3 -2 -1 0 1 2 3 இப்படி காமிச்சிட்டே போகலாம். ஏன்னா வந்து +1 பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த சைட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருவாங்க. -1 பண்ணிட்டே போனோம்னா இந்த சைட்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் இருக்கு. இதை வந்து நம்ம ராஸ்டர் ஃபார்ம்ல குறிக்க முடியும். ஆனா வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு எடுத்தோம்னா இதை வந்து நம்மளால வந்து ராஸ்டர் ஃபார்ம்லேயே காமிக்க முடியாது. ஏன்னா ரியல் நம்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, இன்ஃபினிட்டா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பேட்டர்னே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் -4க்கும் -5க்கும் நடுவில் இருக்கிற ரியல் நம்பர்ஸ் எடுத்தீங்கனாலே இன்ஃபினிட் இருக்கு. அண்ட் பேட்டர்னும் கிடையாது அதுக்கு. அதாவது -4.1 -4.12 -4.13 -4.001 -4.00001 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேட்டர்ன் இல்லாததுனால நம்மளால ஒழுங்கா ராஸ்டர் ஃபார்ம்ல டாட் போட்டு கூட குறிக்க முடியாது ரியல் நம்பர்ஸை. ஸோ வந்து நாட் ஆல் இன்ஃபினிட் செட்ஸ் கேன் பி ஷோன் இன் த ராஸ்டர் ஃபார்ம். சில இன்ஃபினிட் செட்ஸை மட்டும்தான் ராஸ்டர் ஃபார்ம்ல ஒழுங்கா நம்மளால காமிக்க முடியும். ஓகே லாஸ்ட் டாபிக் இந்த வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் செட்ஸ். ஸோ ரெண்டு செட்டை எப்படி ஈக்குவல் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு செட்லயும் அதே எலமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் மெம்பர்ஸ் இருக்கணும். இப்போ வந்து என் ஃபேமிலியும் உன் ஃபேமிலியும் சேமா இருக்கணும்னா உங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் என் ஃபேமிலியில இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் சேமா இருந்தாதான் உங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் சேம்னு சொல்ல முடியும். ஈவன் ஒரு மெம்பர் டிஃப்ரெண்டா இருந்தா கூட உங்க ஃபேமிலியும் வேற. அதே மாதிரி தான் செட்ஸும். ஓகே, ஸோ வந்து எல்லா மெம்பர்ஸும் சேமா இருக்கணும். இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏல வந்து 1 2 3 அப்படிங்கிற 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. சில வந்து 3 1 2 அப்படிங்கிற 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? செட்ஸ் வந்து ஃபேமிலிஸ் மாதிரி. ஸோ ஆர்டர் முக்கியம் கிடையாது. அதே அப்பா அதே அம்மா அதே 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அது ஃபேமிலி சேம் ஃபேமிலி தான். முதல்ல அப்பா எழுதினாலோ இல்லை முதல்ல அம்மா எழுதினாலும் டஸ் நாட் மேட்டர். ஸோ A is equal to C இந்த இடத்துல. ஏன்னா 1 2 3 1 2 3 ரெண்டு செட்லையுமே இருக்கு. ஓகே, ஆனா இப்போ நீங்க B எடுத்தீங்கன்னா Bல ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர் இருக்காங்க 1 2 3 and 4. ஸோ அந்த ஃபேமிலியே மாறிடுறது, செட்டே மாறிடுறது. ஸோ A is not equal to B. ஸோ A வந்து Bக்கு ஈக்குவலா இல்லைன்னா A வந்து Cக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால Bயும் Cக்கு ஈக்குவல் கிடையாது. B is also not equal to C, but A is equal to C. So B is also not equal to C and A is also not equal to B. Okay, so ஏன்னா Aயும் Cயும் equal. Okay, so the point is that B ல ஒரு extra member ஆயிட்டாங்க. So that is not equal to this or this. அடுத்த விஷயம் D எடுத்துக்கலாம். D ல வந்து அதே பர்சன் 2 தடவை ரிப்பீட் ஆறாங்க, அதே இன்னொரு பர்சன் 2 தடவை ரிப்பீட் ஆறாங்க, அப்புறம் அந்த 2ங்கிற மெம்பர் இருக்காங்க. ஸோ இங்க ஏல இருக்கிற மெம்பர்ஸ் 3 பேரும் சேம் தான், 1 2 3 தான் இருக்காங்க டீலையும். ஆனா கொஞ்சம் ரிப்பீட்டேஷன்ஸ் தான் நடக்கிறது. ஸோ ஏவும் டியும் ஈக்குவலா இல்லையா, இதான் வந்து நம்ம மெயின் கொஸ்டின். யோசிச்சு பாருங்க. ஏயும் டியும் ஈக்குவல் தான். எஸ், ஏன்னா வந்து எவ்வளவு தடவை அந்த மெம்பர் ரிப்பீட் ஆறாங்கிறது மேட்டர் கிடையாது, மெம்பர் சேமா இருக்காங்களாங்கிறது தான் மேட்டர். 1 2 3 வந்து டிலையும் இருக்கு ஏலையும் இருக்கு, எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆனாலும் கவலை இல்லை. அதனால வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு டி. யூஸ்வலி நம்ம செட்ஸ் எழுதும் போது மெம்பர்ஸ் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டி எழுதியிருக்கிற விதம் வந்து தப்பு தான். ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் டிலையும் ஏலையும் சேம் மெம்பர்ஸ், அதனால ஈக்குவல்னு சொல்லலாம். எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணலாம். which of the following pairs of sets are equal, justify your answerன்னு எழுதியிருக்கு. ஸோ நீங்க என்ன ஆன்சர் எழுதினாலும் நீங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ரீசனிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். X the set of letters in alloy and B the set of letters in loyal அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம் மாதிரி. நம்ம தான் வந்து இந்த செட் என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அலாய் ALLOY. Okay, and B the set of letters in loyal LOYAL. இதுல இருக்கிற letters. Okay, sorry, இப்படி போடணும். ஸோ வந்து என்ன நம்ம எழுதணும்னா, இது எக்ஸ்ல வந்து ALOY இருக்கு, பிலையும் ALOY இருக்கு, சேம் லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு பி தான். ஏன்னா வந்து ரெண்டுத்துலையுமே சேம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அது என்ன மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரெப்பிட்டேஷனை நம்ம இக்னோர் பண்ணிடலாம், ALOY அப்படிங்கிற 4 மெம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன எழுதணும்னா, since the repetition of elements does not matter to the equality of sets, and since X and B both have the same members which are A, L, O, Y, X is equal to B அப்படின்னு நம்ம வேர்டிங்ல இங்கிலீஷ்ல எழுதணும்.
எழுதிட்டு அப்புறம் நம்ம ஈக்குவல் தான் அப்படின்னு மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன்லையும் எழுதிடணும். அப்போதான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். செகண்ட் ப்ராக்டிஸ், ஏ வந்து 0 1 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 3. ஸோ 3 இருக்கக்கூடாது, லெஸ் தேன் 3 இருக்கணும். ஸோ 1 and 2 மட்டும்தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க எழுதலாம்னா, இங்க பாருங்க 0 வந்து ஏல பிலாங் ஆகுது, ஆனா 0 வந்து b ல இல்ல. ஸோ மெம்பர்ஸ் சேமா இல்ல, அதனால வந்து a is not equal to b. அது எப்படி எழுதுவீங்க? Since okay 0 belongs to a but 0 does not belong to b, therefore நீங்க என்ன எழுதலாம்னா therefore எழுதிட்டு a is not equal to b அப்படின்னு எழுதலாம். Okay, since the members of the two sets are not exactly the same அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம்.